அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ரமேஷ் கார்த்திக். இன்றைய வீடியோல நம்ம விவாதிக்க போற தலைப்பு நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி விவாதிக்க போறோம். நம்முடைய இந்தியாவில் அமைந்துள்ள கேரள மாநிலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சட்ட திருத்தம் என்பதை பொதுவாக ஆங்கிலத்தில் அமெண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்பெல்லாம் ஒரு சட்டத்துல மாறுதல்கள் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த சட்டசபையில எந்த மாநிலம் சட்ட திருத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுதோ அந்த மாநிலம் அந்த சட்டமன்றத்துல சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்வாங்க. பல பேருடைய வாக்கெடுப்புக்கு பிறகு ஒரு பெரும்பான்மை வாக்கெடுப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த மசோதாவானது சட்டமாக நிறைவேற்றப்படும். பின்பு அது நடைமுறைக்கு வரும். இப்ப அது போலதான் கேரள மாநிலத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. எந்த துறையில அப்படின்னு சொன்னா காடுகள் சார்ந்த ஒரு துறையில கேரளா ஃபாரஸ்ட் ஆக்ட் 1961 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. இது காடுகளை, அதாவது வனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்துல ஏன் திருத்தத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, காடுகளில் மனிதர்கள் குப்பைகளை கொட்டி குப்பை மேடாக ஆக்கி காடுகளுடைய வளங்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் கேரள காடுகளுடைய பாரம்பரியங்களையும் இவங்க அழிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்கணும், காடுகளை பாதுகாக்கணும். அப்படிங்கிறதுனால கேரளா ஃபாரஸ்ட் ஆக்ட் 1961ல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இத கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு கேரள அரசாங்கம் கேரள சட்டமன்றத்துல மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்கு. கேரளா ஃபாரஸ்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2024. இந்த விவாதம் அடுத்த வருடம், இந்த வருடத்துடைய வரும் காலங்களில் நடக்கிறதுக்கு இருக்கு. இதுல பெரும்பான்மை கிடைக்கும் பட்சத்தில் இந்த மசோதாவானது பெரும் வெற்றி அடைந்த பிறகு சட்டமாக அது தாக்கல் செய்யப்படும். பிறகு அது நடைமுறைப்படுத்தப்படும். அப்ப இந்த சட்ட திருத்தமானது முக்கியமா எதையெல்லாம் வலியுறுத்துது அப்படின்னு சொன்னா, கேரள காடுகள்ல குப்பைகளை கொட்டுவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதை வலியுறுத்துது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அபராத தொகைகளை 2 மடங்காக உயர்த்தி இது வழிவகை செஞ்சிருக்கு. 25,000 ரூபாய் அபராதம் இருந்ததெல்லாம் இப்போ 50,000 ரூபாய்க்கும் மேலாக உயர்த்தப்பட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச அபராத தொகைகளை விதிப்பதற்கு இந்த சட்டமானது வழிவகை செய்கிறது. அது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வாட்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அது போல டெம்பரரி ஸ்டாஃப்ஸுமே கூட இருப்பாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ஒரு குடையின் கீழ் அவங்க கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் டெம்பரரி ஸ்டாஃப்ஸா இருந்தாலும் சரி, ரெகுலர் ஆனுவல் பேசிஸ்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதிகாரம் விரிவடை செய்யப்பட்டுள்ளது. அவங்களுடைய அதிகாரம் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, குற்றம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எந்த விசாரணையும் இன்றி கைது செய்வதற்கான அதிகாரங்கள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது கேரளாவில் உள்ள காடுகளில் குப்பை கொட்டுவது மட்டுமல்லாம கேரளா காடுகளுக்குள்ளே பாயக்கூடிய நதிகளில் குப்பைகளை கொட்டினாலும் அது கிரிமினல் குற்றத்துக்கு சமமா இந்த சட்டம் சொல்லுது. மேலும் இவர்களுக்கு, அந்த வனத்துறையினருக்கு இந்த காடுகளுக்குள்ள மட்டும்தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது. நகர்ப்புறங்கள், அர்பன் ஏரியாஸ் வரைக்கும் அவங்களுடைய அதிகார வரம்பை விரிவடைய செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பல்வேறு கேரளாவோட மாநிலங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இருந்து நதிகள் உற்பத்தியாகி காடுகளுக்குள்ள வருது. இது நகர்ப்புறங்கள் வழியா ஓடி வரக்கூடிய ஆடுகளும் கடைசியில காடுகளுக்குள்ள போய் சேருது. நகர்ப்புறங்கள்ல குப்பை கொட்டினாலும் அந்த ஆத்து தண்ணி காடுகளுக்குள்ள அசுத்தம் செய்யுது. அப்படிங்கிறதுனால இவர்களுடைய அதிகார வரம்பு நகர்ப்புறங்கள்ல போய் கூட யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களை கைது செய்வதற்கான அதிகாரத்தை இந்த கேரளா ஃபாரஸ்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2024 கொடுக்குது. சரி, இது மட்டும் தானா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இவர்கள் எந்த ஒரு குற்ற செயலையும் இவங்க போய் நகர்ப்புறங்களையும் விசாரிக்கலாம், காடுகளையும் விசாரிக்கலாம். இதை ஒரு கான்ட்ரவர்சியா உருவாயிருக்கு. என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு சொன்னா, அங்க கேரளால பொறுத்த வரைக்கும் 940 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு. இந்த வில்லேஜ் பஞ்சாயத்துல 430 வில்லேஜ் பஞ்சாயத்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேரள மாநிலத்தில் உள்ள உழவர் நிறுவனங்கள் அல்லது உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சலசலப்பை உண்டாக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அதிகார வரம்புகள் அதிகமா கொடுக்கும் போது சாதாரண மக்களை அது பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கு. நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, காடுகளை பாதுகாப்பதற்காக அந்த அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுக்குது. அப்படி காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னா குற்றம் செய்வர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதிகபட்ச அபராத தொகையும் அதிகபட்ச தண்டனைகளையும் அவங்க வழங்கணும்.
முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ மக்கள் கிட்ட இதை எடுத்து சொல்லி சட்டமன்றத்தில் வந்து இந்த சட்ட திருத்தத்தை பற்றி விவாதித்து அந்த சட்ட திருத்தத்தின் பெரும்பான்மையை பெற்று இதை சட்டமாக்க அவர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கேரளா ஃபாரஸ்ட் ஆக்ட் 1961 சட்ட திருத்தத்தை இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய கேரளா ஃபாரஸ்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2024. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட உங்களை இன்னொரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.